ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அளவு மாறாமல் நான் சொன்ன அளவுகளோட ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சுவையை அள்ளி கொடுக்கும். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணீர் ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இன்னைக்கு கடையில் வாங்கின அந்த 400 கிராம் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பிளைன் நூடுல்ஸ் பேக்கெட் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இது அப்படியே முழுசாக அதில் சேர்த்துக்கலாம். உடைக்கலாம் எதுவும் வேண்டாம். இப்போ இது வேகட்டும். இது முழுக்க வெந்துடக்கூடாது. ஒரு 90% தான் வேகணும். முழுக்க வெந்துருச்சுன்னா கலந்து விடும்போது உடஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு 90% வெந்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சன்னி ஒன்று வச்சுக்கோங்க. அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி ஃபுல்லாக வெளியில் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறமா மேலே நார்மல் பச்சை தண்ணி, அதாவது சாதாரண தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுங்க. அந்த சூடு ஆறணும். அதில் ஒரு சின்ன குழகுழப்பு தன்மை இருக்கும். அந்த குழகுழப்பு தன்மை போகிற அளவுக்கு இதை நம்ம தண்ணி விட்டு அலசிக்கணும். இது அப்படியே ஆற வச்சிருவோம். அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணிலாம் நல்லா வடியட்டும். அந்த நேரத்தில் இதுக்கு தேவையான காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். நல்ல பெரிய அகலமான கடாயாக பார்த்து பயன்படுத்திங்க. அப்போ தான் கலந்து வர்றதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, நல்ல பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் பாதி குடைமிளகாய் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 கேரட் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய் வதங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். காயும் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஒரு 70% வதங்கினாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நூடுல்ஸ் நம்ம தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 2 கரண்டியை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி மேல் நோக்கி இப்படி லைட்டாக தூக்கி விட்ட மாதிரி கலந்து விட்டுங்க. ஏன்னா ஒரு கரண்டியால் கலந்து வருது ரொம்ப கஷ்டம். எல்லாமே கலந்து வராது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்துட்டீங்கனாலே போதும். அடுத்த முறை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. வீட்லேயே அவ்வளோ அழகாக செய்து சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.